வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்பவே வித்தியாசமான டிஜிட்டல் உலகத்துக்குள்ள போக போறோம். ஆன்மீகத்தையும் டெக்னாலஜியும் ஒன்னு சேர்க்கிற ஒரு விஷயம். அதுதான் புரிதல் சவுந்தர் சுற்றுச்சூழல். வாங்க இது என்னன்னு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஒரு நிமிஷம். பழங்கால மந்திரங்கள் திருவாசகம்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ். இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்? உங்களுக்கு இந்த கேள்வி வருதில்ல? அதுதான் இந்த முழு சிஸ்டத்தோட மையப்புதிரி. இது எப்படி ஒன்னு சேருதுன்னு பாப்போம். இப்படி ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியற எல்லா விஷயத்தையும் இணைக்கிற ஒரே ஒரு புள்ளி, அதுதான் புரிதல். ஆமா, அண்டர்ஸ்டாண்டிங். இந்த முழு அமைப்போட ஒரே நோக்கம் இந்த புரிதலை நாம அடையணுங்கிறது தான். சரி, அப்போ இந்த புரிதலை எப்படி அடையிறது? அதுக்கு தான் ஒரு 3 முக்கியமான தூண்டுகளை இவங்க அமைச்சிருக்காங்க. இந்த 3 பில்லர்ஸ் மேலதான் இந்த முழு சிஸ்டமும் நிக்குது. வாங்க அந்த 3 தூண்டுகளும் என்னென்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல பில்லர் நம்பர் 1, ஆன்மீக ஞானம். இதுதான் ஃபவுண்டேஷன். இந்த முழு சிஸ்டமத்துக்கும் அஸ்திவாரமே இதுதான்னு சொல்லலாம். நம்மளோட பழங்கால ஞானத்திலிருந்து இது ஆரம்பிக்குது. மத்த 2 தூண்களுக்கும் இதுதான் பேஸ்மெண்ட். அப்போ இந்த ஃபவுண்டேஷன்ல என்ன இருக்கு? திருவாசகம், திருக்குறள், பகவத்கீதை, இந்த மாதிரி காலத்தை வென்ற ஞானம் கொண்ட நம்மளோட பழங்கால நூல்கள் தான் இதுக்கு ஆதாரம். இவங்களோட தத்துவம் ரொம்பவே சிம்பிள் ஆனா பவர்ஃபுல். வெளியில நீங்க ஜெயிக்கணும்னா முதல்ல உள்ளக்குள்ள தெளிவா இருக்கணும். அதாவது மனசுக்குள்ள ஒரு தெளிவு இருந்தாதான் வெளி உலகத்துல எதையும் சாதிக்க முடியும். அதனால ஆன்மீக ரீதியான ஒரு தெளிவுதான் முதல் படி. சரி, இந்த பழங்கால ஞானத்தை சும்மா படிச்சா மட்டும் போதுமா? இல்ல, அது நம்மளோட டெய்லி லைஃப்க்கு எப்படி கொண்டு வருது? அதுக்காக தான் மைண்ட் ரீசெட், 30 டே மைண்ட் மாதிரியான பிராக்டிகல் ப்ரோக்ராம்ஸும் தராங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பில்லர் ஆன்மீகம் பார்த்தோம். இப்போ 2வது தோணுக்கு வருவோம். இது முதல் தோணுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்க மாதிரி தெரியும். அதுதான் நவீன திறன்கள், அதாவது மாடர்ன் ஸ்கில்ஸ். இங்க பாருங்களேன், இந்த கம்பாரிசன் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு. ஒரு சைட்ல திருவாசகம், திருக்குறள் மாதிரியான நம்மளோட பாரம்பரிய ஞானம், இன்னொரு சைட்ல அதை இந்த உலகத்துல செயல்படுத்த தேவையான AI கோர்சஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாதிரியான லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இது ஒரு செம்ம காம்பினேஷன் இல்லையா? சோ இங்க என்னென்ன மாடர்ன் ஸ்கில்ஸ்லாம் கத்துக்கலான்னு பாத்தீங்கன்னா, AI ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், நோட்புக் LLM டியூட்டோரியல்ஸ், எப்படி ஒரு யூடியூப் சேனலை வளர்க்கறது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபனல்ஸ்னு இந்த டிஜிட்டல் உலகத்துல ஜெயிக்க என்னென்ன தேவையோ அது எல்லாமே இங்க இருக்கு. அப்போ இந்த ஆன்மீகத்தையும் டெக்னாலஜியும் எப்படி ஒன்னா இணைக்கிறாங்க? அதுக்கு தான் டிஜிட்டல் டைட்டன்ஸ் ஹப்னு ஒரு ஒர்க் ஷாப் இருக்கு. இதுல 2 ஸ்டெப் தான். ஸ்டெப் 1 மனசுல தெளிவை கொண்டு வாங்க. ஸ்டெப் 2 அந்த தெளிவை வச்சு இந்த டிஜிட்டல் டூல்ஸை பயன்படுத்தி வளர்ச்சி அடையுங்க. சிம்பிளா சொல்லணும்னா வளர்ச்சிக்கு முன்னாடி தெளிவு. அடுத்தது 3வது தூண் வாழ்க்கை ஒருங்கிணைப்பு, அதாவது லைஃப் இன்டகிரேஷன். நாம கத்துக்கிட்ட அந்த ஞானத்தையும் சரி, இந்த மாடர்ன் ஸ்கில்ஸையும் சரி, நம்மளோட நிஜ வாழ்க்கையில பிராக்டிக்கலா எப்படி அப்ளை பண்றதுங்கிறது தான் இந்த 3வது பில்லர். இதுதான் இந்த மொத்த புதிரோட கடைசி பீஸ். நாம சம்பாதிச்ச அந்த மன தெளிவையும் கத்துக்கிட்ட திறமைகளையும் வச்சு நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பான, ஒரு ஸ்டேபிளான ஃபவுண்டேஷனை எப்படி உருவாக்குறதுங்கிறது தான் இது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அவங்க வழங்குற ஆயுள் காப்பீட்டு சேவைகள் பாருங்க. இது வெறும் ஆன்மீகம் ஸ்கில்ஸோட நிக்கல, நம்மளோட நிதி பாதுகாப்பு, வாழ்க்கை திட்டமிடல்னு எல்லாத்தையும் கவர் பண்ணி ஒரு முழுமையான பாதுகாப்பை எப்படி தராங்கன்னு இது காட்டுது. ஓகே, இப்போ இந்த 3 தூணுகளையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். அப்போதான் இதோட முழு படமும் இவங்களோட ஸ்ட்ராட்டஜியும் நமக்கு புரியும். வாங்க எல்லா புள்ளிகளையும் இணைக்கலாம். இந்த டேபிள பாருங்க, எல்லாம் தெளிவா புரியும். முதல் தூண் ஆன்மீக ஞானம், அதுதான் நம்மளோட அடித்தளம். 2வது நவீன திறன்கள், அதுதான் நம்ம கையில இருக்கிற கருவிகள். 3வது வாழ்க்கை ஒருங்கிணைப்பு, அதுதான் இதோட நிஜ வாழ்க்கை பயன்பாடு. ஒண்ணுக்கொன்னு எப்படி சப்போர்ட் பண்ணி ஒரு முழுமையான சிஸ்டமா வேலை செய்துன்னு பாருங்களேன். சுருக்கமா சொல்லப்போனா இந்த முழு சிஸ்டத்தோட தத்துவம் இதுதான். முதல்ல மனசுல தெளிவா உருவாக்குங்க, அப்புறம் கையில இருக்கிற பவர்ஃபுல் டெக்னாலஜி டூல்ஸை யூஸ் பண்ணுங்க. இது 2யும் வச்சு உங்களுக்கான ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை நீங்களே கட்டுங்க. இப்ப புரியுதா ஏன் இந்த வித்தியாசமான காம்பினேஷன் இருக்குன்னு? கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிக்கலாம். ஒருவேளை எதிர்காலத்துல உண்மையான வளர்ச்சிங்கிறது இது மாதிரி நம்மளோட பழங்கால ஞானத்தையும் இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் டிஜிட்டல் உலகத்தையும் ஒன்னா இணைக்கிறதுல தான் இருக்குமோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.